பன்னீர்செல்வத்திற்கு துரோகம் செய்த டிடிவி தினகரன் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் நிறையவே பார்த்திங்கன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. பன்னீர்செல்வத்திற்கு பச்சை துரோகம் செய்தாரா டிடிவி தினகரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை துரோகம் செய்திருக்கிறாரு டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் தகவல்கள் என்பதும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உண்மையில பன்னீர்செல்வத்திற்கு பச்சை துரோகம் செய்யக்கூடிய அளவிற்கு டிடிவி தினகரன் அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமானவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா முக்கியமானவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் ஓகேங்களா எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறாங்க. இந்த ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அனைத்து விதமான மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக ஓகேங்களா 2024 எலெக்ஷன் அப்படின்றது ஏகப்பட்ட விதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது. ஏன் ஒரு படி மேலே போய் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, ஒரு படி மேலே போய் பன்னீர்செல்வத்திற்கு பச்சை துரோகம் செய்யவும் துணிந்திருக்கிறார். அதாவது ராமநாதபுரம் தொகுதியில் டிடிவி தினகரன் சார்ந்த வாக்குகள் சில வாக்குகள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அந்த வாக்குகள் அந்த வாக்கு வங்கிகளை அறுவடை செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்படி இல்லாத போது நான் எதுக்கு அங்கே என்ன என்னால் பண்ண முடியும், பெருசாக ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ அதனாலேயே நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உண்மையில் பன்னீர்செல்வத்திற்கு பச்சை துரோகம் செய்யக்கூடிய ஒரு அளவிற்கு டிடிவி தினகரன் ஒரு மிக முக்கியமான இடத்துல இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை காலமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் நம்முடைய தமிழக அரசியல் அப்படின்ற சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுங்கள். இது போல் நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறது. அந்த காணொளிகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து டிசைட் பண்ணணும், ஃபைனல் பண்ணணும். டிசைடிங் ஃபேக்டராக எது இருக்கிறது டிடிவி தினகரன் ஜெயிக்கிறதுக்கு, ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்ற